சினிமா சினிமா ஒரு மிகப்பெரிய அடையாளம் இன்னைக்கு கொடுத்துருக்கு. பட் அங்கே கொண்டு போய் விட்டது சின்ன திரை. அதை எங்கேயுமே சொல்லாமல் இருந்ததில்லை, சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன திரையிலேருந்து போகும் பொழுது சினிமாவில் வந்து ஒரு முதல் ஷோ நடக்கும்போது நிறையா ஊரில் ஃபஸ்ட்டு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. மெரினான்ற ஒரு சின்ன படத்துக்கு வெறும் ஒரு 1 கோடி ரூபாய்க்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு முதல் ஷோ நிறைய ஊரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் சின்ன திரையாக தான் இருக்க முடியும். அப்படி நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்க இந்த சின்ன திரை, அதுலேருந்து வந்தேன்ற பெருமையோடையும் இன்னும் சொல்ல போனால் கர்வத்தோடையும் இந்த மேடையில் நின்று பேசிட்டு இருக்கேன். அப்படி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு டீம் வரும் பொழுது சின்ன திரை ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகிறது இந்த மாதிரி டீம் தான். அதில் என்னால் ஒரு பங்கு என்ன முடியும், இங்கே எல்லாரோடையும் இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான். அந்த மாதிரி தருணத்தில் நானும் இருக்கணும்னு நினச்சேன். இங்கே இருக்க நிறைய பேரை எனக்கு தெரியும், நிறைய பேரை அண்ணன் கூப்பிடுவேன். நான் எல்லாரோடையும் நிறையா டெலிவிஷன் ஷோஸில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனி லைஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக சின்ன திரையில் இருக்க அந்த விஷயங்களை மிஸ் பண்ணுறேன். அது கொடுத்த இந்த அங்கீகாரத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் வேற எந்த வகையில் என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் அதை டெஃபினட்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை இங்கே நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் அந்த மாதிரி ஆவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட என்ன பண்ண முடியுமோ என்னால் அதை செய்யணுன்ற ஆசையும் நிறையவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஏன்னா எல்லா படங்கள்லையும் யாராவது ஒருத்தர் எப்படியாவது நடிக்க வைக்க முடியுமா, அதுக்கான எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் இருக்குமா. டேரக்டரை ப்ரெஷர் பண்ண முடியாது நம்ம, பட் எங்கேயாவது ஒரு கேரக்டர் நமக்கு தோணும் போது அப்படியே நைஸாக போய் சொல்கிறது, இப்படி இருக்கலாமே இவங்க இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அது தொடரும் நம்புகிறேன். இன்னும் நிறைய பேர் சினிமாலையும் அவங்கள சினிமாலையும் பார்க்க எப்படி சின்ன திரையில் ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி பெரிய திரையிலையும் ரசிக்கணுன்ற ஆசை இருக்குது. அது என் மூலமாக நடத்த முடிஞ்சால் நான் ஒரு பிரிட்ஜாக இருந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அதை செய்கிறதுக்கான முயற்சியும் நான் பண்ணுறேன். நன்றி. சிவா சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எங்களுடைய மெம்பரானா நாங்கள் அதை விட பெரிய சந்தோஷம். அதுதான் மெம்பர் தானே சார். மெம்பர்னா நீங்கள் அஃபீஷியலாக ஆக சொல்கிறீங்க? அஃபீஷியல். ஓகே சார். ஆத்மார்த்தமாகவே ஆயாச்சு, அஃபீஷியலாக ஆக மாட்டோமா. அண்ட் மனோபல சார், தேங்க்ஸ் சார் நீங்கள் கூப்பிட்டதுக்கு. அவர் சும்மா விளையாட்டு கூப்பிடுறாருன்னு நினச்சேன். வந்திருப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜென்ரலாக சொல்லலாம், வந்திருப்பா இந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு அப்படி தான் கூப்பிடுவாங்க. வந்துடுற நீயே அப்படின்னா சார் சும்மா சொல்லிட்டு போறாரு போல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் உண்மையாக ஃபோன் பண்ணி வாப்பா அப்படின்னு சொன்னாரு. சார் தான் பயங்கர சந்தோஷமா இருந்தார். ஸ்கூல்லலாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது சந்தோஷமா, அது மாதிரி ஷூட்ல இருக்கும்போது தான் ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. வாங்கிட்டேன்டா பாத்தியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பட் அந்த சந்தோஷம் இன்னும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார் கூப்பிட்டதுக்கு. தேங்க்ஸ் எல்லாருக்கும்.